குமணன் பிறந்த இந்த கொங்கு மண்ணில் திராவிட பேரரசர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய நல்லாசியுடனும் இளம் தலைவர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நல்வாழ்த்துக்களுடனும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு செந்தில் பாலாஜியருடைய தலைமையிலே வருகின்ற 27ஆம் தேதி இதே மண்ணிலே மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கின்றது. தமிழகம் முழுவதும் இருந்தும் 800க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொள்கின்றன. அந்த காளைகளை அடக்க 500க்கும் மேற்பட்ட காளையர்கள் கலந்து கொண்டு இந்த காளைகளை அடக்கி 2 கார்களையும் பரிசாக பெற இருக்கின்றார்கள். தமிழக முதல்வர் அவர்கள் சிறந்த காளைக்கு, யாரும் அடக்க முடியாத காளைக்கு ஒரு காரை பரிசாக அளிக்கின்றார். அதேபோல் அடக்க முடியாத காளையை அடக்குகின்ற அந்த மாபெரும் வீரர்களுக்கு இளம் தலைவர் துணை முதல்வர் அவர்கள் ஒரு காரை பரிசாக அளிக்கின்றார். அதேபோல் 2ஆவதாக வருகின்ற 3ஆவதாக வருகின்ற 800 வீரர்களுக்கும் காளைகளுக்கும் நமது பொறுப்பு அமைச்சர் அவர்கள் சிறப்பு பரிசுகளை அளிக்க இருக்கின்றார். இந்த விளையாட்டுப் போட்டியை காண கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதற்குண்டான முன்னேற்பாடுகள் பிரமாண்டமான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நமது பகுதியில் இருக்கின்ற அரசு அதிகாரிகளும் சிறந்த முறையில் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். 10,000 பேர் அமர்கின்ற வகையிலே ஒரு மாபெரும் கேலரி அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலேயே இதுவரை இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டை யாரும் நடத்தவில்லையே என்று இந்த கொங்கு மண்ணிலே நடத்த வேண்டும் என்று இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற சமூக ஆர்வலர்களும் சிறந்த முறையில் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த போட்டியை காண இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அனைவரும் வந்து தமிழருடைய வீரத்தையும் விவேகத்தையும் போற்றுகின்ற இந்த ஜல்லிக்கட்டைக்கான வருக என்று அன்புடன் அழைக்கிறேன். இது வரைக்கும் பதிவு பண்ணது 2,000 பேர் இருக்குங்க. 750 பேர் தான் அனுமதிக்க முடியும். இன்றைக்கு ஜல்லிக்கட்டு பூங்கா என்ற ஒரு நிகழ்ச்சியை இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது என்னவென்றால் இந்த விளையாட்டை பறைசாற்றுகின்ற மக்கள் அறிகின்ற வகையிலே ஒரு செல்ஃபி பாயிண்ட்டை இங்கு புதுமையான முறையில் தமிழகத்தில் இந்த மாதிரி யாரும் அமைக்கப்படவில்லை என்ற ஒரு கோரிக்கை இருந்தது. அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வகையிலே ஒரு ஜல்லிக்கட்டு பூங்காவை அமைத்து செல்ஃபி பாயிண்ட்டையும் அமைத்திருக்கின்றோம். பார்க்கிங் ஒரு 3000 வண்டி வந்தால் நிறுத்தலாங்க. 2 வீலர் 4 வீலர் அதெல்லாம். அதே மாதிரி இந்த கூட்டம் வந்து எவ்வளோ நேரத்துக்கு ஒருக்கா வந்து நாங்கள் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த கேலரியிலேருந்து இறக்கி விட்டுருவோம். 3 நாட்களுக்கு நடக்குது. பொதுவாக கொங்கு மண்டலம் ரேக்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் ஜல்லிக்கட்டு எதற்கு இனி ஜல்லிக்கட்டு பிரபலம் அடையும். வருடம் மிகப்பெரிய அளவில் மதுரையை மீறுகின்ற அளவில் இங்கு சிறந்த முறையில்